ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி டே 21, நம்ம டயட்டோட 21வது நாள். இன்றைக்கி மார்னிங் எப்போதும் போல் எம்டி ஸ்டொமக்கில் எழுந்துச்சி வெயிட் பார்த்துருக்கேங்க. இன்றைக்கி என்னோடய வெயிட் ஏறுதா இறங்குதான்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய வெயிட் நேற்று வெயிட் தாங்க 82.1, 82.1. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் ஒரு 500 ml எடுத்திருக்கேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக 10 மணிக்கு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி கோதுமை சேமியா தான் பண்ண போகிறேன். நம்ம நார்மலாக சேமியா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ண வேண்டியதாங்க. கோதுமை சேமியா நான் போத்தீஸில் வாங்கினேன். இனிப்புக்கு செய்கிறதா இருந்ததுன்னா தேங்காய் பூ சீனிலாம் போடுவோம்ல, அப்போ இட்லிக்கு பதிலாக வச்சு செய்யுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். காலையில் கோதுமை சேமியா தேங்காய் சட்னி. வீட்டில் எல்லாேருக்கும் என்ன பண்ணியிருக்கேனோ அதே தாங்க. அதுலேருந்து இந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி சேமியாவுக்கு தொட்டுக்க இன்றைக்கி தேங்காய் சட்னிங்க. எனக்கு சேமியா இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. பட் அதில் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கறனால இன்றைக்கி தேங்காய் சட்னியில் காரம் அதிகமாக போட்டிருக்கேன். அதனால் அதை தொட்டு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால தான் தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்ச் 2 மணிக்கு அதே கப் அளவு தான். நம்ம தினமும் எடுக்கிறதுனால அந்த அளவு தெரியும். அதனால் கரண்டிலே கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இதோட கேரட் பொரியலும் புடலங்காய் பொரியலும் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை 2 எடுத்திருக்கேன். இன்றைக்கி தான் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட தக்காளி தொக்கு. ஸோ இன்றைக்கான லஞ்ச் ரெசிபி அவ்வளோதாங்க. டின்னர் ஈவினிங் 6 மணி போல் ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். மதியானம் ரொம்ப ஹெவியாக இருந்தது, அதனால் இந்த ஃப்ரூட்டோடு நிப்பாட்டிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கான டயட் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.